ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி 69 படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி ஒரு வேறு லெவல் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி அவருடைய கடைசி படமான தளபதி 69 படத்தில் இப்போ நடித்துள்ளார். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எச் வினோத் அவர்கள் தான். மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள். இந்த தளபதி 69 படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸும் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எந்த ஒரு பெரிய அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்துலேருந்து டீம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலை. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் கூட அன்அஃபிஷியலான நியூஸ் தான். பட் ஆனால் 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான நியூஸும் கூட. அதாவது ஆக்டர் பாபி டியோல் அவர்கள் தளபதி 69 படத்தில் வில்லன் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் ஒன்று சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. கங்குவா படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாபி டியோல் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டரில் நடிச்சுட்டு இருக்காரு. ஆல்ரெடி அனிமல் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா பாபி டியோல் அவர்கள் வேற லெவலில் நடிச்சிருப்பாரு, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ தளபதி 69 படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது யாரெல்லாம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த ஆக்டர் பாபி டியோல் அவர்கள் தளபதி 69 படத்தில் ஜாயின் ஆயிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.